ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 24. இந்த 24வது ஸ்லோகத்தை படித்தால் பூத பிரேத பிசாசுகள் பயம் நீங்க. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். ஜகத் சூதே தாதா ஹரிரவதி ருத்ரஹ க்ஷபயதே திரஸ்குர்வன் நேதத் ஸ்வமபி வபுரீஷஸ்திரயதி சதா பூர்வஸ் சர்வம் ததிதம் அனுக்ருக்நாதி ச சிவஸ் தவாக்ஞாம் ஆலம்பிய க்ஷணசலிதயோர் ப்ரூலதிகயோஹோ. தேவியின் புருவ அமைப்பு. தாதா பிரம்மா, ஜகத் உலகத்தை, சூதே சிருஷ்டிக்கிறார், ஹரி விஷ்ணு, அவதி ரட்சிக்கிறார், ருத்ரஹ ருத்ரன், க்ஷபயதே அழிக்கிறார், ஈஷஹ மகேஸ்வரன், ஏதத் இம்மூவரையும், திரஸ்குர்வன் தன்னிடம் லயிக்கும்படி செய்து, ஸ்வயம் தம்முடைய, வபுஹு அபி சரீரத்தையும், திரயதி மறையும்படி செய்கிறார். சதா பூர்வ சிவ, சதா என்ற அடைமொழியை முன்கொண்டு சிவன், அதாவது சதாசிவன். சர்வம் ததிதம் அப்படிப்பட்ட இவர்கள் எல்லோரையும், தவ உன்னுடைய, க்ஷணசலிதயோ நொடிநேர அசைப்பினால் தெரிவிக்கப்பட்ட, ப்ரூலதிகயோஹோ புருவக் கொடிகளின், ஆக்ஞாம் கட்டளையை, ஆலம்பிய அனுசரித்து, அனுக்ருக்நாதி அனுக்கிரகம் செய்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுக்கிரகம் என்னும் 5 தொழில்களையும் முறையே பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈசான், சதாசிவன் ஆகியோர் மூலம் தேவி நடத்துகிறாள். ஆகையால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் தேவி பஞ்சக்ருத்ய பராயணா எனப்படுகிறாள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் உள்ளது, அதை இப்பொழுது பார்க்கலாம். சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்தரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவா அனுக்ரஹதா பஞ்சக்ருத்ய பராயணா. ஈஷஸ் திரயதி, ஈஸ்வரः தாத்ரு ஹரி ருத்ரான் ஆத்மன்யாரோப்ய ஸ்வயமபி சதாசிவ தத்வே அந்தர்பூத இத்யர்த்த. அனேன பிரம்மாண்ட பிரளயः உக்தः. ததந்திரம் பிரம்மாண்டாத் பிண்டோத்பிஸ்தா பித்ஸா சதாசிவஸ்ய ஜாயதே அநேககோட்டி பிரம்மாண்டானாம் உத்பாதேன சம்ஹரணே சத்வத் ப்ரூவிக்ஷபமாத்ர ரூபசக்திஹி சாஷிவ்யம் சதாசிவஸ்ய கரோதீத்யர்த்தஹ. எல்லா தேவதைகளையும் தனித்தனியாக பூஜை செய்வது கூடாமையால், எந்த ஒரு தேவதையை பூஜித்தால் எல்லா தேவதைகளையும் பூஜித்ததாகுமோ அந்த மூல தேவதை அம்பிகை. இதே கருத்து அடுத்த ஸ்லோகத்திலும் கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 20 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் பேய் பிசாசு முதலியவைகள் ஓடிவிடும். அடிக்கடி வரும் சிறிய நோய்கள் நிவர்த்தியாகும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் எள்ளு சாதம் இனிப்பாக,
உளுந்து வடை, தேன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா.